வெல்கம் டு சாசன் ஜுவல்லரி. ரொம்ப நாளாச்சு லாங் வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுற ஒரு டுட்டோரியல் வீடியோ பார்த்துடலாமா? இன்றைக்கி நம்ம ஆர்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்து நேம் வச்ச ப்ரேஸ்லெட் கேட்டிருந்தாங்க. ஷைனிங் பீடில், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் கிராக்கல் பீடில் வித் பாண்டா சாம் வச்சு கேட்டிருந்தாங்க. அண்ட் அந்த கஸ்டமரை பற்றி சொல்ல போகணுன்னா, ரொம்ப ஸ்வீட்டான கஸ்டமர். இந்த மாதிரி கஸ்டமர் கிடைக்கிறதுக்கெலாம் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுன்னே சொல்லலாம். அண்ட் வந்து ரொம்ப பொறுமையாக கேட்டாங்க எல்லாமே. ஒரு சில கஸ்டமர்ஸில் சில ரூடாக கேட்பாங்க, இதுதான் இருக்குது எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லாமே இல்லை, அவ்வளோ கூல் அந்த கஸ்டமர். அவங்களோட ஸ்கின் டோன் அனுப்பிச்சு, மேம் எனக்கு இந்த கலரில் இந்த ப்ரேஸ்லெட் செட் ஆகுமா, இந்த சாம் செட் ஆகுமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரி வந்து கஸ்டமர் கிடைக்கிறதுக்கே. அண்ட் அவங்களோட சிஸ்டருக்கு இன்னொரு ப்ரேஸ்லெட் கூட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. மல்டி கலர் ஜெல்லி பீடில் வந்துட்டு மேப்பிள் லீஃப் வச்ச ஒரு ப்ரேஸ்லெட் கேட்டிருந்தாங்க. அண்ட் அது கூட சொன்னாங்க, மேம் இது உங்கள் சாய்ஸ் தான், உங்களுக்கு எப்படிப்பட்ட விருப்பமோ அப்படியே பண்ணுங்கன்னு சொன்னேன். இருந்தாலும் நம்மள்ட்ட இருக்கிற கலெக்ஷன் எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட காமிச்சு, மேம் இதில் செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறமும் அவங்க சொன்னாங்க, இவ்வளோ செலக்ட் பண்ணியிருக்கேன் மேம், இதுலேயும் என்ன நல்லா இருக்குமோ அதை பார்த்து எனக்கு அழகாக செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நம்ம வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி, அவங்க வந்து மேம் இது மாதிரி என் ஃப்ரெண்டுக்கிட்ட உங்கள் வீடியோஸ்லாம் காமிச்சேன், எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க, கண்டிப்பாக நாங்களும் வந்து அகைன் ஆர்டர் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸ்க்கு வந்துட்டு இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும்போது ரொம்பவே வந்து அவங்களுக்காக கண்டிப்பாக நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் அவங்களோட ப்ரேஸ்லெட்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன் நான். இப்போ ஃபஸ்ட்டு பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பாண்டா சாம் வச்ச ப்ரேஸ்லெட் தான். அண்ட் வந்து கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து ப்ரேஸ்லெட் எப்படி வேணும்னா கொஞ்சம் ஃப்ரீ சைஸாக தான் வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து நான் 2 பக்கமும் 10 பீட்ஸ் கொடுக்குறேன்னா அவங்க கொஞ்சம் எனக்கு ஃப்ரீ சைஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுனால. அண்ட் அவங்க நேம் கங்கா, அவங்களுக்காகவே வந்து இந்த ப்ரேஸ்லெட் வந்து மேக் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் 0.1 டேக் ஒயர்லேயே வந்து நம்ம எல்லாத்தையும் பண்ணியாச்சு. ஓகே. அண்ட் என்னோட இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். இன்ஸ்டாவில் எல்லோரும் டிஎம் பண்ணுறாங்க, அதாவது அவங்க நேம் சொல்ல நான் விரும்பலை. மேம் எப்படி உங்களுக்கு மட்டும் சேல் வருது, நானும் இது தான் பண்ணுறேன், பட் எனக்கு சேல் வர மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த ஸ்மால் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொறுமை தான் ரொம்ப முக்கியம். அதாவது அது 1 வருஷம் ஆகட்டும், 2 வருஷம் ஆகட்டும், 3 வருஷம் ஆகட்டும், நம்ம வந்து நம்ம ஹோப்பை நம்ம கை விடவே கூடாது. நமக்கு கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு விக்ட்ரி எந்த சைட்லேயே இருந்தாவது கிடைக்கும். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் எனக்கும் லாஸ் மாதிரி தான் ஆச்சு. பட் வந்து பொறுமையாக இருந்ததுனால அண்டு கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிறதுனால மட்டும்தான் இப்போ எனக்கு நிறையா ஆர்டர்ஸ் வருது. பை காட் கிரேஸ். தேங்க்யூ. அவங்களோட ப்ரேஸ்லெட்டையும் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து ப்ரேஸ்லெட் வேணும்னா ப்ளீஸ் ஆர்டர் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியல, நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது. பாய்.